விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். பனி விழும் மலர் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணி. உங்கள் விஜய். முருகனை கண்ணுக்கு கண்ணா பார்த்து அவருடைய நாமத்தை வாயில கண்ணீர் மழ்க அரோகரா முருகான்னு சொல்லும் போது 2 சொட்டு கண்ணீர் வரும். அந்த செல்ஃப் ரியலைசேஷன் வரும். அந்த நொடி, அந்த ஒரே ஒரு நொடி தான் இளையராஜா சொல்வார், காரணமின்றி கண்ணீர் வரும் உன் கருணை முகங்கள் கண்டான். அப்படி பார்த்தோம்னா நம்ம கண்ணில் கண்ணீர் வருது. ஏன் வருதுன்னா, இங்கிருந்து தான் நீ வந்த. சாதாரண இதுவரைக்கும் பரிச்சயமே கடவுளை பற்றியோ முருகனை பற்றியோ எந்த பரிச்சயம் இல்லாத ஒரு இளைஞனுடைய வாழ்க்கையில அருணகிரிநாதர் 16ஆம் நூற்றாண்டு சொன்ன ஒரு வார்த்தை இன்னைக்கு சத்தியமாகும். நம்ம போய் கோயிலில் போய் முருகனை பார்க்கலாம் நம்ம, ஆனால் முருகன் நம்மளை பார்க்கணும். அதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். கள்ளங்கபடம் இல்லாத குழந்தை மனசு இருந்ததுன்னா அந்த குகன் ஓடோடி வந்து மனசுல உட்கார்ந்துருவார். முருகன் எதிர்பார்க்கறது அந்த மனசு மட்டும்தான். முருகனை கும்பிட்டா எங்கேயாவது இருந்து ஒரு பக்கம் வேலனுடைய காட்சி தெரியும், மயிலனுடைய சப்தம் கேட்கும். ஆனா எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, ஒருவேளை நான் போற பாதை தப்பா, இல்லை நான் வந்து ஏதாவது இமேஜினேஷன் பண்றேன்னா, இந்த மாதிரி நிறைய கேள்வி வரும். அதுக்கெல்லாம் அருணகிரிநாதர் சொல்றார், இந்த யுகம் அடுத்த யுகம் இல்லை, எல்லா யுகத்திலையும் முருகனுடைய உதவி இருந்தால் மட்டும்தான் ஒருத்தனால நிம்மதியா வாழ முடியும். அருணகிரிநாதர் சொல்றார், நீல சிகண்டி ஏறும் பிரான் கோல குரத்தியுடன் என் நேரத்திலும் வருவாங்கிறார். தம்பி நீ இப்ப வருவாரோ அப்போ வருவாருலாம் நினைக்காத, எப்பவுமே வருவாருங்கிறார், எந்த நேரத்திலும் வருவாருங்கிறார். ஒரு எவ்வளவு தூரம் நம்பிக்கை வைக்கிறீங்களோ அந்த நம்பிக்கை முருகன் மேல, அதுவும் முருகன் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா இது நாள் வரைக்கும் பொய்த்து போனதா சரித்திரமே கிடையாது. பொய்த்து போனதா சரித்திரமே கிடையாது. நிறைய கங்கையில குறிக்க வேண்டாம், காவேரி அங்கெல்லாம் போக வேண்டாம். வீட்டில் இருக்கீங்க, ஒரு சொம்பு தண்ணி எடுத்து சரவண பவான்னு தலையில ஊத்துனீங்கன்னா நீங்க எல்லா நதிகள்லையும் குளிச்ச புண்ணியம் அந்த இடத்துல வரும். 60 கோடி தீர்த்தமும் சரவண பவா எனும் மந்துரத்துள் அடக்கும். இப்போ முருகர் யுகம் அப்படின்னு நம்ம பேசும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லயா இருக்கட்டும், சோஷியல் மீடியா நிறைய பேர் வந்து முருகரை பற்றி போடுறாங்க, முருகர் பாடல்கள் எல்லாம் போடுறாங்க, ஒரு மாதிரி ட்ரெண்ட் ஆக்கிட்டு தான் இருக்காங்க இல்லையா முருகரை. ஸோ முருகர் யுகம் ஆரம்பிச்சதுக்கான காரணம் அந்த மாதிரி விஷயங்களை நீங்க சொல்லுங்க சார். விழிக்கு துணை திருமென்மலர்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிருதோலும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தன் உண்டு கவலையில்லை. நம்மளுடைய உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அறிவியல் நுட்பம் வளர்ந்துருச்சு. ஆனால் ஒரு சயின்டிஸ்ட்டை போய் கேட்டீங்க, இந்த உலகம் உருவாகி எத்தனை நாள் ஆச்சுன்னு ஒரு காலகட்டம் கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக இவ்வளோ நாள் தான் ஆச்சுன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. ஒரு தோராயமாக சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுடைய தர்மத்தில் இந்த உலகம் உருவாகி எவ்வளவு நாள் ஆச்சுங்கிற காலக்கணக்கு தெள்ள தெளிவாக இருக்குது. அதாவது நம்மளுக்கு 365 நாள், அது ஒரு வருஷம். நம்மளுடைய ஒரு வருஷம் தேவர்களுக்கு ஒரு நாள், தேவர்களுடைய 365 நாள் பிரம்மாவுக்கு ஒரு நாள். அப்படி பிரம்மாவனுடைய ஒரு நாள் தான் 4 யுகம், திருத திரேதா துவாபர கலியுகம்னு 4 யுகம். இந்த 4 யுகத்துக்கும் காலகட்டம் சரியா இருக்கு. இப்போ நம்ம திடீர்னு பொருளையெல்லாம் கிளப்பிவிட்டாங்க, உலகழிஞ்சு போயிரும் உலகழிஞ்சு போயிரும், 2002லும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உலகழிஞ்சு போயிரும். ஆனால் இந்த கலியுகத்தினுடைய எக்ஸாக்ட் பீரியட் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய தர்மம் சொல்லுது அதுக்குன்னா பல ஆயிரம் வருஷம் இருக்குது. அப்போ இந்த ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு குணாதிசயம் சொல்கிறாங்க. ஒவ்வொரு யுகத்திலையும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு யுகத்தில் கடவுளை நேருக்கு நேர் பார்க்க முடியும். கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கும் காட்சி கொடுத்தார், ஒன்னோட ஒன்றா இருந்தார், கௌரவர்கள்கிட்ட இருந்தாங்க. கடவுள் நேராக நினச்சா பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னென்னா, கடவுள் எங்கேயோ இருப்பார். நீங்கள் நிறைய அந்த புராணங்கள்லாம் படிச்சிங்கன்னா அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். கீழேருந்து அசுரர்கள் மேலே வந்து சண்டை போடுறதும் அதை காப்பாற்றுறதுக்காக இறைவன் வருவதுமா நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு யுகம் வந்ததுக்கப்புறம் உலகத்தில் ஒரு முனையில் நல்லவங்க ஒரு முனையில் கெட்டவங்க 2 பேரும் சண்டை போடுவாங்க. இந்த யுகத்தில் என்னென்னா ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் ஒரு நல்லவன் ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் ஒரு கெட்டவன் 2 பேரும் சண்டை போடுறதா நம்ம வாழ்க்கை. நம்ம நினச்சிக்கிறோம் வாழ்க்கையை நல்லபடியாக நடத்தணும், நல்லது அப்படின்னு சொன்னால் என்னென்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் என் வாழ்க்கையில் நான் பண்ண சில தவறுகள்னால நம்மளுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கும்போது அது சுட்டி காட்டும், இதனால தான் நீ இப்படி இருக்க. நிறையா பேர் சொல்கிறது உண்டு. ஸ்கூலில் படிக்கும்போது சொல்லுவாங்க அப்போவே படிச்சிருக்கலான்னு.
படிக்கணும்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் படிக்க மாட்டோம். இப்படியே ஒவ்வொரு வாய்ப்பையும் தவறு விட்டு போனதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு மேலே சலிப்புன்னு ஒன்று வரும். இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய என்னுடைய ஆசான் ஜெயமோகன் ஐயா சொல்லுவார், இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மிகப்பெரிய நோய் என்னன்னா உடம்பு நோயோ இல்லை ஒரு பணம் இல்லாதோ எல்லாம் கிடையாது, உளச்சோர்வுன்னு சொல்கிறார். உளத்தில் வரக்கூடிய ஒரு சலிப்பு. என்னடா வாழ்க்கை இது, என்னடா வாழ்க்கை இது, ஒவ்வொரு நேரத்தில் சாப்பிட்டா சந்தோஷமாக இருக்கும் சொல்லி சாப்பிட போவாங்க, சினிமா பார்ப்போம், ஆனால் எல்லாத்துலேயும் சலிப்பு வருது. ஆனால் இப்படி சலிப்படுற வாழ்க்கையில், சலிப்படையக்கூடிய வாழ்க்கையில் தம்பி இது இல்லை வாழ்க்கைன்னு நம்மளை கைப்பிடிச்சு சுவாமிகிட்ட கூட்டிகிட்டு போய் அருணகிரிநாதர் காட்டுறார். உண்மையான வாழ்க்கை எது அப்படின்னா, முருகனை கண்ணுக்கு கண்ணா பார்த்து அவருடைய நாமத்தை வாயில கண்ணீர் மல்க அரோகரா முருகான்னு சொல்லும் போது 2 சொட்டு கண்ணீர் வரும். அந்த செல்ஃப் ரியலைசேஷன் வரும். அந்த நொடி, அந்த ஒரே ஒரு நொடி தான் இந்த என்னுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் தவற விட்டுறக்கூடாத அந்த ஒரு நொடி. அதில் எந்த விதமான கள்ளங்கபடம் இல்லை, எந்த விதமான ஏக்கம் இல்லை, எந்த விதமான ஒரு சலனம் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை. ஆனால் அதையெல்லாம் தாண்டிய ஒரு நிலை. அந்த நிலையை கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள் முருகன் மட்டும்தான். அதனால தான் இன்னைக்கு எந்த கோவிலுக்கு போனாலும் நிறையா பேர் சொல்கிறது என்னன்னா, நான் உட்பட முருகனை போய் பார்த்தோன்னா காரணம் இல்லாமல் கண்ணீர் வருது. ஏன் வருது காரணம் இல்லாமல்? இளையராஜா சொல்வார், காரணமின்றி கண்ணீர் வரும் உன் கருணை முகங்கள் கண்டான். அப்படி பார்த்தோன்னா நம்ம கண்ணில் கண்ணீர் வருது. ஏன் வருதுன்னா, இங்கிருந்து தான் நீ வந்த, முன்னாடி இவர் பாதத்தில் தான் இருந்த, அவரை ரொம்ப நாள் கழித்து ஒரு தாயை விட்டுட்டு போன தாயை ரொம்ப நாள் கழித்து ஒரு அநாத குழந்தை தன் தாயை பார்த்தோன்னா அந்த அநாத குழந்தைக்கு தெரியாது இவ தான் நம்மளை பெற்றவன். ஆனால் அவளை பார்த்தோன்னையே ஏதோ ஒரு ஈர்ப்பில் அழுதுரும். அது ஏன்னா ஏதோ ஒரு ஜென்மத்தில் செஞ்ச வாசம். அதே மாதிரி தான் முருகனை பார்த்தோன்னு நம்ம கண்ணில் தண்ணீர் வருது. இப்போ சமீப காலகட்டத்தில், அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இவ்வளவு மாறுதல்கள், அதுவும் குறிப்பாக இளைஞர்கள், அதை தான் நம்ம பார்க்கணும். வயசானவங்க ஆன்மீகத்தில் போகிறது ரொம்ப இயல்பு. அது ஏன்னா வேறு வழி கிடையாது, போய்த்தான் ஆகணும். ஆனால் இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் காவடி எடுக்கிறாங்க, எத்தனையோ பேர் திருப்புகழ் பாடுறாங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்தா இன்னைக்கு என்னென்னா, முன்னெல்லாம் நம்மகிட்ட ஒரு ட்ரெண்ட் ஒன்று இருந்தது, ஏதாவது ஒரு நடிகரோட டைலாக்கை கட் பண்ணி போட்டுட்டு இருந்த இன்னைக்கு இதே இளைஞர்கள் முருகனுடைய படத்தை போட்டு கீழே போடுறாங்க, நான் இருக்கேன் கவலைப்படாத, முருகன் பார்த்துக்குவார். நீங்கள் காலையில் எந்திரிக்கிறீங்க, ஏதோ ஒரு சோஷியல் மீடியா தான். ஏன்னா இன்றைக்கி நம்ம அதை விட்டு வெளியே வர வாழ்க்கை இன்றைக்கி சாத்தியம் இல்லைன்னு ஆயிடுச்சு. ஆனால் அதுக்குள்ளேயும் சுவாமியினுடைய கருணையினால் இன்றைக்கி சோஷியல் மீடியா திறக்கும் போதே, காலையில் எந்திரிக்கும் போதே முருகனுடைய ஏதோ ஒரு விஷயம் நமக்கு முன்னாடி வரும்போதே, காலையில் தொடங்கும் போதே விடுறேன், அப்போ முருகன் பார்த்துக்குவான், எதுனாலும் சாமி பார்த்துக்குவார். மேற்கொண்டு என்னன்னா, இதை இன்னமும் உறுதிப்படுத்துகிற மாதிரி அவங்க முயற்சி பண்ணுறாங்க. சரி, சுவாமி நம்மளை ஏதோ ஒன்று சொல்கிறார், கும்பிட்டு தான் பார்ப்போமேன்னு சொல்லி ஒவ்வொரு கோவிலுக்கும் போடுறாங்க, தேட அவங்க வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அதனுடைய முயற்சியாக நிறைய ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், அண்ணனை மாதிரி என்னைய மாதிரி நிறையா பேர் சுவாமியினுடைய அருளால் எங்களால் என்ன முடியுதோ அதை திருப்ப ஒவ்வொரு பக்தர்கள்கிட்டையும் சொல்லும்போது அதை விடாப்பிடியாக பிடிச்சிக்கிறாங்க. விடாப்பிடியாக முருகனுடைய, உதாரணத்துக்கு வேல்மாறல் மகாமந்திரமாகட்டும், திருப்புகளாகட்டும், கந்தர் அலங்காரமாகட்டும், கந்தர் அனுபூதி ஆகட்டும், அந்த பாட்டை சொன்னால் என்ன நடக்கும்னு அருணகிரிநாதர் சொன்னாரோ அது இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற, எந்த விதமான கடவுள் நம்பிக்கையும் இல்லாத ஒரு சாதாரண, இதுவரைக்கும் பரிச்சயமே கடவுளை பற்றியோ முருகனை பற்றியோ எந்த பரிச்சயம் இல்லாத ஒரு இளைஞனுடைய வாழ்க்கையில் அருணகிரிநாதர் 16ஆம் நூற்றாண்டு சொன்ன ஒரு வார்த்தை இன்னைக்கு சத்தியமாகுது. இன்னைக்கு அது சத்தியமாகுது. அப்போ என்னன்னா, முருகப்பெருமான் யுகங்களையெல்லாம் கடந்தவர். என்னைக்கெல்லாம் தர்மம் குறையுதோ, தர்மத்தினுடைய இது குறைஞ்சிக்கிட்டே வருதோ, கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் சொல்கிற, எப்பெல்லாம் அதர்மம்னு சொன்னால் நம்மளுடைய அறத்துக்கு புறம்பாக விஷயங்கள் நடக்கும்போது, எது அறம்னா நம்மளுடைய தேசம் மட்டும்தான். இந்த உலகம் எல்லாத்துலேயும், அமெரிக்காவில் கல்லை வச்சு உடச்சிக்கிட்டு இருந்தாங்க, தீ வருமானு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே நெருப்பை வச்சு என்னென்ன பண்ண முடியும்னு கண்டுபிடிச்சாங்க. ரெண்டாவது, ஒரு காலகட்டத்தில் கட்டடம்னா என்னன்னே தெரியாத உலகத்தில் தேடிக்கிட்டு இருக்கும்போது இங்கே மட்டும்தான் குறிப்பிட்ட நாளில் சூரிய ஒளி 3 நிமிஷத்தில் விழுகிற அளவுக்கு, அதுக்கப்புறம் விழுகவே செய்யாது. 365 நாளில் ஒரு நாள் மட்டுமே சூரிய ஒளி விழக்கூடிய கோயில்கள் எல்லாம் உருவாக்குனாங்க. இப்படியெல்லாம் அதிநவீன தொழில்நுட்பத்தோடு இருக்கவங்க கொடுத்த அந்த வழி, அந்த தர்மத்துக்கு எதிராக போகும்போது முருகனே அந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக ஒவ்வொருத்தருடைய பக்தருடைய வாழ்க்கையிலும் தேர்ந்தெடுக்கிறார். நான் சொல்லுவேன்,
நம்ம போய் கோயிலில் போய் முருகனை பார்க்கலாம் நம்ம, ஆனால் முருகன் நம்மளை பார்க்கணும். அதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதுக்கு இந்த காலகட்டத்தில் எத்தனையோ முயற்சிகள் நடந்துக்கிட்டே இருக்குது. காவடி தூக்கிட்டு போகும்போது அண்ணா சொன்னார், காவடி தூக்கிட்டு போகும்போது ஒவ்வொருத்தருடைய பக்தர்களுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட மாற்றங்கள் வருது. அது மட்டும் இல்லாமல் இருந்த இடத்துலையே ஒரு அருமையான ஒரு அருணகிரிநாதர் சொல்கிறார், நம்ம எல்லாரும் நினச்சிக்கிறோம் கடவுள்கிட்ட போகும்போது முருகன்கிட்ட போய் பார்க்கும்போது முருகனை போய் பார்க்குறோம், குளிச்சுட்டு போகணுன்னு சொல்கிறாங்க, நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, இப்படி இருக்கணுங்கிறாங்க, அப்படி இருக்குனாங்க. ஐயா, இந்த உடம்பு இந்த உயிர் இது எல்லாமே வந்து மனிதனுடைய இயல்பு என்றைக்குமே என்னென்னா நல்லதை பார்த்து போகிறத விட கெட்டதை பார்த்து ஈஸியாக போயிடும். ஆனால் இந்த உடம்பு இதெல்லாம் வந்து அழுக்கு தான். அந்த நம்மளுடைய பிராப்த சஞ்சித்த ஆகாமிய கர்ம வினைகள்னால உருவான தேகம்தான். ஆனால் முருகன்கிட்ட போகிறதுக்கு இதெல்லாம் எந்த விதமான தடையும் கிடையாது. கள்ளங்கபடம் இல்லாத குழந்தை மனசு இருந்ததுன்னா அந்த குகன் ஓடோடி வந்து மனசில் உட்கார்ந்துருவார். முருகன் எதிர்பார்க்கறது அந்த மனசு மட்டும்தான். அந்த மனசை தெளிய வைக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் இந்த நேரத்தில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதான் அருணகிரிநாதர் சொல்கிறார், பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா, செஞ்சடாடாவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமாள் குமாரன் கிருபாகரனேங்கிறார். என்னன்னா, சேத்துல தான் தாமரை இருக்கு, நம்மளும் சேத்துல தான் இருக்கோம். முருகன் பார்ப்பாரா, ஐயோயோ என் குழந்தையாச்சே, நம்ம நினைப்போம் சேத்துல இருக்கமே, சாமியை போய் பார்க்கலாமா, சேரு தான் மனசுக்குள்ளே சேர் இருக்குது, நம்ம எண்ணத்தில் சேர் இருக்குது, எல்லாத்துலேயும் சேர் இருக்குது. ஏன்னா அது மனுஷனுடைய இயல்பு. ஆனால் முருகன் அப்படி உற்ற மாட்டார். முருகான்னு சொன்ன அடுத்த நிமிஷம் என்னைக்கு வந்து முருகனை நினைக்கிறோமோ அப்போவே சுவாமி வந்து என்ன பண்ணுவாராம், சேத்தை எல்லாம் தொடச்சி விட்டு அவனுடைய ஆணவாதி கண்ம மாயங்களை எல்லாம் நீக்கி அப்போலேருந்து அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வரும். இன்றைக்கும் இது நடக்குது. என்னென்னா, முருகன்ட்டு ஏதோ ஒரு பிரார்த்தனைக்காக போயிருப்போம், என் குழந்தைக்கு கல்யாணம் நடக்கணும், இல்லைன்னா எனக்கு வேலை கிடைக்கணும், ஏதோ ஒரு பிரார்த்தனைக்காக போயிருப்போம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஒரு அதிசயம் நடக்குங்க. என்னென்னா, எந்தெந்த தேவைகளுக்காக முருகன்கிட்ட போனனோ அந்த தேவையெல்லாம் படிப்படியாக பூர்த்தி ஆனதுக்கப்புறம் மனசுக்குள்ள ஒன்று தோணும். அது முருகனுடைய அருளால் மட்டும்தான் தோன்றும். என்னென்னா, ஒரே ஒரு விஷயம் வரும். என்னென்னா, முருகா, இதுக்கு மேலே நான் கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் நீ கொடுத்துட்ட, நல்லா வச்சிருக்க, ஒரே ஒரு தடவை கண்ணார உன்னை பார்த்துட்டா போதுங்கிற அந்த லெவலுக்கு எங்கே வேலை பணம் காசுன்னு ஓடிட்டு இருந்த வாழ்க்கையை தாண்டி முருகனுடைய அருள் வேணும்னு மாத்திர அளவுக்கு முருகனுடைய அருள் நம்மளை இப்போ கூட்டிகிட்டு போகுது. அதைத்தான் அருணகிரிநாதர் சொல்கிறார், பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்ட வாங்குறார். இன்னொன்று சொல்கிறார், நம்ம இன்னைக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ன்னு ஒன்று பயன்படுத்துகிறோம். ஏன்னா முன்னெல்லாம் வந்து 1 மணி நேரம் சொற்பொழிவுனாலும் உட்காந்து கேட்பாங்க, அப்புறம் அரை மணி நேரம் ஆச்சு, அப்புறம் 10 நிமிஷம் ஆச்சு. இப்போல்லாம் என்னென்னா 20 செகண்ட் எதுனா சொல்கிறோன்னா சொல்லி இல்லைன்னா ஓடி போயிருங்கிறாங்க. அதுக்கு மேலே கேட்க மாட்டாங்க. அருணகிரிநாதர் 16ஆம் நூற்றாண்டில் இதை கண்டுபிடிச்சி சொல்கிறார். என்னென்னா, நம்ம தான் போய் சாமி கோயிலில் நின்னோம்னா ஒரு ஏன் வந்து கோவிலில் வந்து ஒரு குறிப்பிட்ட செகண்டுக்கு மேலே தீபாவளை காட்ட மாட்டாங்க. ஏன்னா அந்த குறிப்பிட்ட செகண்டுக்குள்ளே தான் நம்ம சாமி கூட கனெக்ட் ஆக முடியும். அது அருணகிரிநாதர் சொல்கிறார், சரணகமல் ஆலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியேனேங்கிறார். ஒரு அரை நிமிஷம் கூடி உன்னை வந்து முழுசாக கும்பிட்றதுக்கு தகுதி இல்லாதவன்ப்பா நான். ஏன் இப்படி தகுதி இல்லாமல் போனேன்னா, எத்தனையோ ஜென்மத்தில் சேர்த்து வச்ச பாவ வினையை சுமந்துக்கிட்டு இருக்கேன், சட கசட மூட மட்டி பவவினையால் ஜனித்தங்கிறார். இத்தனை அழுக்கோட பிறந்த நான் தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ, சலிப்புன்னு நான் சொன்னேனே. அருணகிரிநாதர் சொல்கிறார், இப்படி உன்னை பார்க்க முடியாமல், உன்னை பற்றி தெரிஞ்சும் உன்ட்ட வர முடியாமல், உன்னை பற்றி யாரோ என்னென்னமோ சொல்கிறாங்க. என்கிட்ட நிறையா பேர் சொல்கிறாங்க, முருகனை கும்பிட்டா எங்கேயாவது இருந்து ஒரு பக்கம் வேலனுடைய காட்சி தெரியும், மயிலினுடைய சப்தம் கேட்கும், ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியலையே, ஒருவேளை நான் போகிற பாதை தப்பா, இல்லை நான் வந்து ஏதாவது இமேஜினேஷன் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி நிறையா கேள்வி வரும். அதுக்கெல்லாம் அருணகிரிநாதர் சொல்கிறார், மயக்கம் உருவேனோன்னு கேட்குறார். அதுக்கு அப்படியே சொல்லிகிட்டே வந்து கடைசியில் சொல்கிறார், உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேலான்னு சொல்கிறார். உதவி புரிய வேணும்னு சொல்கிறார். ஏன் உதவி புரியணும்னு சொன்னார்னா, இப்போ அருணகிரிநாதர் முருகப்பெருமான நேருக்கு நேர் பார்த்தவர், நம்ம முருகனுடைய நாமத்தை சொல்லுவதற்காக ஜபமாலையை கொடுத்தவர். அதே மாதிரி இவன் என்னுடைய அங்கீகாரம் பெற்றவன்னு சொன்னால் நம்ம ஒரு முத்திரை ஒன்று குத்துவோம். அந்த முருகனுடைய வேல் சேவல் மயில் முத்திரையை அருணகிரிநாதருக்கு கொடுத்தவர். இப்படி அத்தனை முருகனுக்கு நேருக்கு நேர் அணுக்க தொண்டராக இருந்த அருணகிரிநாதர் முருகன்கிட்ட உதவி புரியுன்னு கேட்குறார். இப்போ நம்மளுக்கு ரொம்ப நெருக்கப்பட்டவன்கிட்ட போய் உதவி பண்ணுங்கன்னு கேட்போமா, பண்ணி கொடுப்பான்னு கேட்போமா? பண்ணி கொடுப்பா அப்படின்னு தானே கேட்போம். ஆனால் அருணகிரிநாதர் உதவி பண்ணுங்கன்னு கேட்குறார். ஏன்னா அருணகிரிநாதர் கேட்டது அவருக்காக இல்லை,
நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம ஃப்ரெண்டு யாருக்காவது ஏதாவது சப்போர்ட் வேணும்னா, எங்கள் அப்பா பெரிய ஆளாக இருக்காருன்னா என்ன சொல்லுவோம், எனக்கு வேணும்னா உரிமையோடு போய் கேட்பேன். என் ஃப்ரெண்டுக்கு வேணும்னா, பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்கப்பா, பாவம் அவன் சொல்ல. அருணகிரிநாதர் அதை அப்படியே சொல்கிறார், உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேலா. அந்த உதவி யாருக்குன்னா நம்மளுக்காக. எப்போ தேவைப்படும்னா எல்லா நேரத்துலையும் தேவைப்படுது. இந்த யுகம் அடுத்த யுகம் இல்லை, எல்லா யுகத்திலையும் முருகனுடைய உதவி இருந்தால் மட்டும்தான் ஒருத்தனால நிம்மதியாக வாழ முடியும். அதுவும் இந்த காலகட்டத்தில் எல்லாம் இன்னைக்கு பணம் ஈஸியாக கிடச்சிரும், நம்மளுடைய எங்கே வேணுனாலும் ஈஸியாக போயிடலாம், நினச்ச நேரத்தில் எங்கே வேணாலும் பேசலாம், எல்லாமே இருக்குது. மனுஷன்ட்ட ஒன்றே ஒன்று இல்லை, நிம்மதி இல்லை. அந்த நிம்மதியை தரது ஒன்றே ஒன்று தான், யாருன்னா முருகப்பெருமானுடைய திருவடி. அவனுடைய பேரை மனசார சொன்னோம்னா, அவனுடைய பாட்டை ஒரு தடவை மனசுருகி சொன்னோம்னா, எதைய நினைக்காம முருகனுடைய பாட்டை மட்டும் சொல்லி பாருங்க, உங்களை அறியாமல் நீங்கள் இது நாள் வரைக்கும் தேடிக்கிட்டு இருந்த நிம்மதி இத்தனை லட்சம் கோடி செலவு பண்ணி அங்கே போய் இங்கே வந்து அங்கே வந்தெல்லாம் கிடைக்காதது அந்த 2 வரியில கிடைக்கும். அந்த 2 வரியில கிடைக்கும். அதான் முருகா என்று நினைக்கின் ஒரு இருகால் முந்தோன்றும்னு அண்ணா சொன்னார். முருகான்னு நினைக்கும் போதே நினைக்கிறதுக்கு முன்னாடி வந்து நிற்பாராம். ஒரே ஒரு தடவை நினைச்சா 2 காலோட முன்னாடி நிற்பாராம். முருகான்னு எங்கேயாவது அருணகிரிநாதர் சொல்றார், நீல சிகண்டி ஏறும் பிரான் கோல குரத்தியுடன் என் நேரத்திலும் வருவாங்கிறார். தம்பி நீ இப்போ வருவாரோ அப்போ வருவாருலாம் நினைக்காத, எப்பவுமே வருவாருங்கிறார், எந்த நேரத்திலும் வருவாருங்கிறார். அதற்கு சாட்சி சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வரேன். நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்து அடுத்த நிமிஷம் முருகன் நினச்சிட்டே உட்கார்ந்துருக்கோம். திருச்செந்தூர்லேருந்து அர்ச்சகர் வர்றார். அர்ச்சகர் வந்து என்கிட்ட பேசுகிறார். அவர் பேர் என்னன்னு கேட்டால் ஜெயந்திநாதருங்கிறார். எனக்கு கண்ணே கலங்கிருச்சு. இதெல்லாம் எப்படி நடக்குது? ஒவ்வொரு சன நேரத்துலையும் என்னைக்கு மட்டும் இல்லை, லட்ச அடியார்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவன் என்னைக்காவது கொஞ்சம் மனசு கஷ்டப்படும் போதே, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போதே எங்கிட்டாவது இந்த பக்கம் முருகன் இருக்காருங்கிறதுக்கு சாட்சி ஏதாவது ஒன்று வந்துடும். நான் உட்பட எத்தனையோ தடவை பார்த்துருக்கேன். எந்த விதமான அதுக்கு அங்கே மயில் வர்றதுக்கு எந்த விதமான அறிகுறி கிடையாது. சிட்டி சென்டரு, ஹோட்டல் உட்காந்து சாப்பிட்ருக்கோம். முக்கியமான நிகழ்ச்சி பேசி முடிச்சுட்டு நல்லபடியாக முடிஞ்சுது. எப்போவுமே நான் எந்த நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாடியும் நிறையா பக்தர்கள் இன்றைக்கி அதையும் ஃபாலோ பண்ணுறாங்க. வேல்மாறல் படிச்சுட்டு தான் அடுத்த விஷயத்தையே தொடங்குறது. அதை தொடங்கி முடித்தோம், நல்லபடியாக முடிஞ்சது. என்றைக்குமே முருகனம்னா வெற்றி இல்லாமல் இருக்கவே இருக்காது. முடித்து அந்த ஹோட்டல் உட்காந்து சாப்பிட்ருக்கோம், மயில் கத்துது. 2 தடவை தான் கத்துது, அதுக்கு மேலே கத்தவே இல்லை. இது எப்படி நடக்கும்? சில பேர் இதை பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது கற்பனை, இதெல்லாம் வந்து ட்ரீமு, இதெல்லாம் வந்து இந்த காலத்தில் இதெல்லாம் நடக்குமான்னு. ஒன்று சொல்கிறேங்க, ஒரு எவ்வளவு தூரம் நம்பிக்கை வைக்கிறீங்களோ அந்த நம்பிக்கை முருகன் மேலே, அதுவும் முருகன் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா இது நாள் வரைக்கும் பொய்த்து போனதா சரித்திரமே கிடையாது. கந்தன் காலடியை வணங்கினால் கடவுள் யாவரையும் வணங்குதல் போலே. முருகான்னு சொன்னால் நீங்கள் விஷ்ணுவை கும்பிட்டது, சிவபெருமானை கும்பிட்டது, அம்பாளை கும்பிட்டது, அத்தனை பேரையும் கும்பிட்டதற்கு சமம் முருகாங்கிற ஒரு வார்த்தை. நிறையா கங்கையில் குறிக்க வேண்டாம், காவேரி அங்கெல்லாம் போக வேண்டாம். வீட்டில் இருக்கீங்க, ஒரு சொம்பு தண்ணி எடுத்து சரவண பவான்னு தலையில் ஊற்றுனீங்கன்னா நீங்கள் எல்லா நதிகள்லையும் குளிச்ச புண்ணியம் அந்த இடத்துல வரும். 60 கோடி தீர்த்தமும் சரவண பவா எனும் மந்துரத்துள் அடக்கம். நீங்கள் காலையில் எழுந்திருக்கிறீங்க, போயிட்டே இருக்கீங்க, இது சொல்ல முடியாத கஷ்டம், வெளியும் சொல்ல முடியல, தாங்க முடியல. நீங்கள் வேணா பாருங்கள், திடீர்னு கந்தசஷ்டியிலேருந்து ஒரு வரி வரும், எல்லா பிணியும் எந்தனை கண்டால் நில்லாதோட நீ எனக்கு அருள்வாய். அப்போவே உள்ளுக்குள்ள தைரியம் வரும், முருகன் பார்த்துக்குவான். அது இந்த யுகம் இல்லை, எல்லா யுகத்திலையும் நடக்கும். முருகனுக்கு ஒரு யுகம்னு கிடையாது, எல்லா யுகமும் முருகனுடைய யுகம்தான். 4 யுகத்திலிருந்து எல்லா யுகமும் இந்த அண்ட சராசரங்கள் சகலமும் முருகன் மட்டும்தான். அதை நினைக்கிறவங்களுக்கும் அதை உணர்ந்தவர்களுக்கும் அந்த உண்மை நிச்சயமாக புரியும். இந்த நிகழ்வு எங்கே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, அயனாவரம் பனந்தோப்பு ரயில்வே காலனி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனத்தில் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்தை நமக்கு வந்து இங்கே இந்த நிகழ்வை வந்து நடத்துறதுக்காக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். எப்போவுமே நம்ம வந்து கலாட்டா மீடியாவிலேருந்து இந்த ஒரு நினைவு பரிசு கொடுத்தா அது வந்து கண்டிப்பாக நிலச்சி நிற்கணும். அவங்க மனசில் எப்போவுமே இவங்க வந்து இப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும்னு நம்ம கேட்டுக்கிட்டோம். அதுக்காக மகிழ் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அவங்க வந்து ஒரு கிஃப்ட் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஒரு நினைவு பரிசா அப்பன் முருகனையே வந்து கொடுத்துருக்காங்க. குறைந்த
விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். பனி விழும் மலர் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணி உங்கள் விஜய்.